வர மாட்டேன்றாரு விஜய். அதுதான் வரணும். இப்பதான் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவன்ட்ட முதல் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் ஒரு படத்துக்கு. அந்த படத்துக்கு இதுதான் கடைசி படம். அதையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அரசியல். நீங்க நினைக்கணும் இவ்வளவு ஈஸியெல்லாம் வரும், இவ்வளவு குயிக்கெல்லாம் எவனும் வந்திருக்க முடியாது. முதல்ல ரஜினிகாந்த் மாநாடு போட்டாராங்க, விஜயகாந்த் போட்டான் மனுஷன், அவன் இப்போ தலைவன். சரத்குமார் போட்டாரா, கமல் போட்டாரா? எங்க பைசா சம்பாதிச்சுதான் எல்லாரும் நடிக்க வந்தீங்க. எங்க பைசா எங்களுக்கு நீங்க கொடுக்க வேணாம், கொஞ்சமாவது கொடுக்க வேணாம். ஏதாவது நல்ல திட்டம் உதவி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இவன் செஞ்சிருக்கானயா? சிறு வயசுல கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது முதல்ல செஞ்சு கொடுத்தாங்க. அது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி? அது மட்டும் போதுமா? இல்ல, இவன் அப்பா வீட்டு காசு, அவன் சொந்தமா சம்பாதிச்ச காசு அவன் கொடுக்குறான். கட்சி காசு எடுத்து செலவு பண்ணி கொடுக்கல, புரிஞ்சுங்களா? கொள்ளையடிச்ச காசை எடுத்து வந்து கொடுக்கல. கஷ்டப்பட்டு ஃபைட் சீன்ல நடிச்சு ஒவ்வொரு ராப்பாகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்லாம் போய் இருந்து ஷூட்டிங் நடிச்சு கஷ்டப்பட்டு வந்த பைசாவை நமக்கு கொடுக்கணும்னு தலையெழுத்தா? அவனுக்கு தேவையே இல்லையா? கொடுக்குறானே, வரத்துக்கு மேலே கொடுக்குறானையா? அப்போ இப்போ அவன் சொந்த காசை கொடுக்குறான்னா இன்னும் பின்னால் சிஎம் ஆனா அரசாங்க காசு இன்னும் எவ்வளோ கொடுப்பான்?